Hello, UGTRB English, Unit 10, Women's Writing in English, MCQ on Mary Wollstonecraft's A Vindication of Rights of Women, Part 2. Question number 1. This particular Part 2 will cover chapters from 1 to 6. Don't be worried, others will be covered soon. ஓகே, இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஒரு 6 சாப்டர்ஸ் மட்டும்தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சது. மற்றதெல்லாம் அடுத்த ஒரு 2 பார்ட் அல்லது ஒரே பார்ட்டில் கவர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நீங்களும் லாங் டைம் டியூரேஷன் வீடியோ பெருசாக போட்டால் நீங்கள் உட்காந்து பார்க்குறதும் கஷ்டம். அதனால் லெட் மீ ரெஸ்ட்ரிக்டட் டு சம் 50 to 60 questions. ஓகே, இந்த கொஷின்ஸை படுத்திங்கன்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த கொஷின் இருந்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம். Now coming to the first question. According to Mary Wollstonecraft, okay, how is man preeminent over brute creation? அப்படின்னா ரெண்டு இன்ஃபர்மேஷன் இந்த கொஷனில் இருக்குது. நம்பர் 1 என்ன அப்படின்னா, மேன் இஸ் ப்ரீஎமினன்ட் அப்படின்னா அவர் வந்து ஹி இஸ் கிரேட்டர், யாரை விட பெரியவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிமல்ஸை விட, அல்லது ப்ரூட் கிரியேஷன் அப்படின்னா அனிமல்ஸை விட. எந்த விதத்தில் மேன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அனிமல், என்ன மாதிரி கிஃப்ட்டு மேனுக்கு இருக்குது அதான் கொஷின். என்ன அப்படின்னா, மேன் இஸ் ப்ரீஎமினன்ட் பிகாஸ் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் ரீசன். அனிமல்ஸ்கிட்ட ரீசன் இல்லை, பட் மேன் கிட்ட ரீசன் இருக்குது. அதனால் ஹீ பிகம்ஸ் ப்ரீஎமினன்ட் அப்படின்னா அவனுக்கு முக்கியமான ஒரு பொசிஷன் கொடுக்கப்படுது இந்த உலகத்தில். அவனுக்கு ரீசன் இருக்குது, புத்தி இருக்குது. ஆனால் இந்த மிருகங்களுக்கு அது இல்லை. ப்ரூட்னா அனிமல்ஸ். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். சரி, நம்ம ரெண்டாவது கொஷின் போவோம். அக்கார்டிங் டு மேரி wollstonecraft, what is the purpose of passions implanted in man? இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்கிட்ட இந்த பேஷன் அப்படின்னு இருக்குது. ஜீல், பேஷன்னு சொல்கிறோம் அந்த வேர்டெல்லாம். ஓகே, ஜீல், பேஷன் அப்படின்னா ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம், அது மனிதன்கிட்ட மட்டும்தான் இருக்குது, மிருகங்கள்கிட்ட இல்லையா அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட் நமக்கு இப்போ தேவையில்லை. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கலி மேனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது மேன்கிட்ட இந்த பேஷன்ஸ் வந்து கடவுள் வந்து உள்ளே வச்சுருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இன் ஆர்டர் டு அட்டைன் நாலேஜ். நம்ம நாலேஜை தேடி போய் அட்டைன் பண்ணணும். வி நீட் டு அட்டைன் நாலேஜ். அதற்காக தான் நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்குதான். ஓகே, we have been endowed with passion. ஓகே, பேஷனட்டாக நம்ம எதை தேடி அலையணும் அப்படின்னா நாலேஜை தேடி அலையணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கொஷின் நம்பர் 3. வாட் இஸ் மேரி wollstonecraft வியூ ஆன் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த வைசஸ்ட் சொசைட்டி? இப்போ ஒரு நம்ம உலகத்தில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொசைட்டியில் இருக்குது. அங்கே என்ன இருக்கணுமா? தட் ஷுட் பி த கிரியேஷன் ஆஃப் த வைசஸ்ட் சொசைட்டி. எதுக்காக இந்த வைசஸ்ட் சொசைட்டியை க்ரியேட் பண்ணணும்? வை ஷுட் வி க்ரியேட் த வைசஸ்ட் சொசைட்டி, எ சொசைட்டி ஆஃப் வைஸ் பீப்புள் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டுட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி, எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் மேன். மனித இயல்பை அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நல்ல வைஸ் சொசைட்டியை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ டு க்ரியேட் அ வைஸ் சொசைட்டி அப்படி போட்டுக்குவோம். டு க்ரியேட் அ வைஸ் சொசைட்டி என்னத்தை நம்ம கன்சிடர் பண்ணணும்? நம்ம ஹியூமன் நேச்சரை கன்சிடர் பண்ணணும். வி ஷுட் கன்சிடர் ஹியூமன் நேச்சர். ஹியூமன் நேச்சரை கன்சிடர் பண்ணணும். ஐ புட் இட் ஆஸ் HN, ஹியூமன் நேச்சர். ஹியூமன் நேச்சரை we need to கன்சிடர் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு வைஸ் சொசைட்டியை க்ரியேட் பண்ண முடியாது. ஓகே, we'll go to question number 4. How does Mary Wollstonecraft describe the desire for riches, flattery and self-love in the society? அந்த கொஷினாக கொடுத்துருக்கோம். அதில் இருக்க டேட்டா வந்து நம்ம ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆனால் எப்பொழுதுமே எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் நம்ம அந்த என்ன கொஷின் சொல்ல வராங்க, என்னத்தை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். என்ன அப்படின்னா, wollstonecraft நம்ம ரைட்டர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எதை பற்றி இதில் சொல்கிறாங்க அப்படின்னா, மனித இனத்துக்கு நேச்சுரலாகவே
there is a desire for riches, பணத்தின் மீது ஒரு பெரிய வேட்கை இருக்குது. ஃப்ளாட்டரி, நம்மளை ஒருத்தர் புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அப்புறம் செல்ஃப் லவ் அப்படின்னா நம்ம மேலே நம்ம வைக்கக்கூடிய ஒரு அன்பு, நம்மளை தான் பெரிய ஆள் அப்படி நம்மளை தான் எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இந்த 3 விஷயம் யாருக்கிட்ட இருக்கான்? ஹியூமன் ரேஸுக்கிட்ட இருக்குது. திஸ் இஸ் த அப்சர்வேஷன். ஓகே, ஹியூமன் ரேஸ் ஹேஸ் அ டீப் டிசையர் ஃபார் நம்பர் 1 ரிச்சஸ், பணத்துக்கு மேலே ஒரு போதை, அப்புறம் புகழின் மீது ஒரு போதை, அப்புறம் தன்னை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு போதை இருக்குது. இந்த 3 போதை இருக்குது. இந்த 3 போதை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ரொம்ப அதிகமாகவே இருக்குது, மிகவும் அதிகம், ஓவர்வெல்மிங், டூ மச் அப்படின்னும். ஸோ இட் இஸ் டூ ஹை இன் மேன்கைண்ட். எல்லார்கிட்ட யாருக்கு தான் அந்த ஆசை இல்லை அப்படின்னு மேரி wollstonecraft சொல்லியிருக்காங்க. எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா அந்த பேட்ரியார்க்கி வந்து விமனை வந்து சப்ஜிகேட் பண்ணது இல்லையா, அந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறாங்க. இந்த ஆணுக்கு ஹியூமன் கைண்டுக்கு இருக்குது, ரொம்ப அதிகமாக யாருக்கிட்ட இருக்குன்னா ஆண்களுக்கு இந்த ஒரு ஆசை, இந்த ஒரு போதை வந்து அதிகமாக இருக்குது. பணத்தின் மீது, பேரின் மீது தங்களை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற போதை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற கான்டெக்ஸ்டில் தான் மேரி wollstonecraft இந்த அப்சர்வேஷனை வச்சுருக்காங்க. Let's go to question number 5. What does Mary Wollstonecraft claim that a standing army is incompatible with freedom? சரி, மேரி wollstonecraft ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. என்னத்தை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2 விஷயம். ஒன்று வந்து ஸ்டாண்டிங் ஆர்மி, ஒரு சில கண்ட்ரீஸில், ஒரு சில ஸ்டேட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மென் ரூலர்ஸ் அந்த ஸ்டேட்டை கண்ட்ரோலில் வச்சுருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மியை வச்சுருக்குறாங்க. இந்த ஸ்டாண்டிங் ஆர்மி என்ன பண்ணாது அப்படின்னா, நம்மளை ஃப்ரீயாக இருக்க விடாது. ஸோ ஸ்டாண்டிங் ஆர்மி இஸ் அகெயின்ஸ்ட், ஸ்டாண்டிங் ஆர்மி இஸ் அகெயின்ஸ்ட் ஃப்ரீடம். ஹவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கொஷின். இன்கம்பேட்டபிள், இதுவும் அதுவும் ஒத்து போகாது சார், ஸ்டாண்டிங் ஆர்மியும் ஃப்ரீடமும் ஒத்து போகாது. ஏன்? எங்கே ஸ்டாண்டிங் ஆர்மி இருக்கோ அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா சப்பார்டினேஷன் இருக்கும், அடிமைத்தனம் இருக்கும். 2வது டெஸ்பாட்டிசம் இருக்கும். டெஸ்பாட்டிசம்னா என்ன சார், பெரிய வேர்டாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரனி. ஓகே, மக்களை அடக்கி ஆளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எல்லோரும் நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிற மக்கள் இருக்கிற இடத்துல எது இருக்காது? ஃப்ரீடம் இருக்காது. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? எஸ், very good. Now we move on to the next question. According to Mary Wollstonecraft, what is the impact of garrison town on morality? Number 1, அதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு சொசைட்டியில் என்ன இருக்கணும்? In society there should be morality. Society should have morality. Should be moral அப்படி எழுதிக்குவோம். சொசைட்டியில் மாரல் இருக்கணும். ஆனால் இங்கே ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா கேரிசன் டவுன் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டவுன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா கேரிசன் டவுன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டினில் படித்தது கேரிசன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மி இருக்கு இல்லையா, சிட்டி விச் இஸ் கவர்ன் பை ஆர்ம்ஸ், அந்த மாதிரி சொசைட்டியில் என்ன இருக்காது அப்படின்னா இந்த மொராலிட்டியை பற்றி ஒரு சில தவறான புரிதல் இருக்கும். மொராலிட்டி எதோடு போகணும்? இட் ஷுட் கோ வித் த ஹியூமன் நேச்சரோடு போகணும். ஆனால் இந்த மாதிரி கேரிசன் டவுன்ஸில் மொராலிட்டி வில் பி டிக்டேட்டட் பை that particular person in power. அப்போ அவங்களுடைய மாரல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ப்ரெஜுடிஷியலாக இருக்கும். ப்ரெஜுடிஷியல்னால் என்ன? முற்சார்பு, வேறு ஒரு விதமாக இருக்கும். இட் வில் பி பயஸ்ட். வேறு சொல்லணும்னா இட் வில் பி பயஸ்ட். ஓகே, பவரில் இருக்கிறவங்க எப்படி மொராலிட்டியை பார்க்குறாங்க? they can rearrange morality according to their whims and fancies. அவங்க நினைக்கிற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். Okay, question number 7. How does Mary Wollstonecraft describe the vices of sailor? Vices na bad habits.
ஒரு sailors-ட்ட இருக்கக்கூடிய பேட் ஹேபிட்ஸை பற்றி இவங்க பேசியிருக்கிறாங்க அந்த ஃபஸ்ட்டு 6 சாப்டர்ஸ்குள்ளார. அப்போ இந்த என்ன மாதிரி பேட் ஹேபிட்ஸ் வந்து sailors கிட்ட இருக்குது? ஏன் அப்படின்னா அந்த sailors எல்லாமே men அவங்களுடைய காலகட்டத்தில். அப்போ இந்த மேல் sailors கிட்ட என்ன மாதிரி கெட்ட பழக்கம் இருந்தது அப்படின்னா, தே ஹேட் டிஃபரெண்ட் பிஹேவியர் அண்ட் தே வேர் மணி லவர்ஸ். கிராஸ்னா மணி லவர்ஸ். தே வேர் மணி லவர்ஸ். they were money lovers. சார் டிஃபரெண்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் ரிகார்டிங் தேர் மாரல் ஸ்டாண்டர்ட். ஏன் அப்படின்னா அந்த ட்ராவலிங்கில் இருக்கிறவங்க பர்டிகுலர்லி sailors, there is a prejudice regarding sailors, regarding நேஷ்னல் பெர்மிட் லாரி டிரைவர்ஸை பற்றியெல்லாம் நமக்கு சில தப்பான அபிப்பிராயம் இருக்குது. அதே மாதிரி ஒரு அபிப்பிராயம் தான் மேரி wollstonecraft sailors பற்றி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா sailors வந்து மாரலாக இருக்க மாட்டாங்க, இம்மாரலாக இருப்பாங்க சில நேரம். ஏன் அப்படின்னா they have been away from family. ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they will be thirsty after money. இந்த 2 விஷயத்தை அவங்க இதில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இது எல்லாமே இட் இஸ் அகெயின்ஸ்ட் மென், த வைசஸ் ஆஃப் மென்னை பற்றி பேசிட்டு வரும்போது தான் இதெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ நம்ம கொஷின் நம்பர் 8க்கு போவோம். திஸ் டைம் ஒவ்வொருத்தராக அப்படியே அவங்க அட்டாக் பண்ணிட்டு வரும்போது மேரி wollstonecraft யாரை கிரிட்டிக் பண்ணுறாங்க பாருங்கள். மேரி wollstonecraft கிரிட்டிக்ஸ் த கிளர்ஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா த ப்ரீஸ்ட். ஓகே, த ப்ரீஸ்ட்டை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, he says that priests என்ன பண்ணுறாங்களா, they run colleges. அவங்க தான் காலேஜஸ்லாம் ரன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த காலேஜில் என்ன பண்ணுறாங்க, they promote blind submission. ஓகே, கண்மூடித்தனமாக மேலே இருக்கிறவங்க சொல்கிறத கேட்கணும், பவரில் இருக்கிறவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க தங்களுடைய கல்வி நிலையங்கள் வழியாக புகுத்துகிறார்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு எஜுகேஷனை வந்து இந்த கல்வி நிறுவனங்கள்லாம், இந்த கிளர்ஜி நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மேரி wollstonecraft சொல்கிறாங்க. Now coming to question number 9, what distinguishes a man of sense from weak and the common? ஓகே, இப்போ 2 டைப் ஆஃப் மென்னை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. men are classified into 2, man of sense and the weak and common man. So 2 classifications of man, number 1, number 2. அப்போ மேன் ஆஃப் சென்ஸ் சார் எப்படி அவன் வந்து த வீக் அண்ட் காமன் மேனை விட ஒருபடி மேலே இருக்கிறான் அப்படின்னு தான் நமக்கு கொஷின். என்ன ஆன்சராக இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. 4 ஆப்ஷனை பார்த்துருந்தீங்கன்னா, மேன் ஆஃப் சென்ஸ், a man of reason எப்படி இருந்திருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, he will assert his individuality. ஓகே, அவன் தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி அசெட் பண்ணுற மாதிரி இருப்பான். அப்போ வீக் அண்ட் காமன் மேன் என்ன பண்ணியிருப்பான், he would have submitted himself blindly. ஓகே, நீங்கள் இதே மாதிரி ஒரு ஐடியா நமக்கு ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட்டில் இருக்குது. அமெரிக்கன் ஸ்காலர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அந்த நமக்கு இருக்கா அப்படின்னு தெரியல, பட் பிஜிடிஆர்பிக்கும் இருக்குது, ஐ ரிமெம்பர். ஏன்னா 2மே நடத்துறதுனால கெட் கன்ஃபியூஸ்ட். அங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, திஸ் ஒன் கன்ஃபார்மிட்டி இஸ் த ஹாப் காப்ளின் ஆஃப் த வீக் மைண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். கன்ஃபார்மிட்டி, அந்த ரூல்ஸை சொல்கிறபடி நம்ம கேட்கணும். அது உண்மை இருக்கா, அது யூஸ்ஃபுல் இல்லையா அப்படின்னா, இல்லை சார் ரூல்ஸ் கொடுத்துட்டாங்க நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும், கண்மூடித்தனமாக போகிறது. அதில் சொல்லும் பொழுது வாட் இஸ் த சைன் ஆஃப் ரியல் கிரேட் மென் ஆர் த மேன் ஆஃப் சென்ஸ் ஆர் த அமெரிக்கன் ஸ்காலர் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் நான் கன்ஃபார்மிட்டி, அசர்ட்டிங் யோர் இண்டிவிஜுவாலிட்டி, பிலீவ் இன் த ட்ரூத் விதின் யோர் செல்ஃப் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வருது. ஓகே, நவ் கோயிங் டு கொஷின் நம்பர் 10. What does Mary wollstonecraft consider as an obstacle to the progress of civilization? எதை வந்து ஒரு அப்டக்கிளாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க, என்னது அப்படின்னா, ஓகே, நம்மளுடைய நம்ம சிவிலைசேஷன், நம்முடைய நாகரிக வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடியதாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் கான்செக்ரேட்டட் அத்தாரிட்டி. அப்படின்னா நம்ம பீப்புள் இன் பவருக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு அவங்கள வந்து சேக்ரடாக நம்ம பார்க்குறோம்ல, அதுதான் ஒரு சிவிலைசேஷனை வளர விடாமல் செய்கிறது. இன் அதர் வே வி கேன் கால் இட் அஸ் ஹீரோ வர்ஷிப்.
நம்ம ஒருத்தரை வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கும் போது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா he tries to have complete control over us. Okay, this is how I understood the text. Okay, now going to question number 11. What does Mary Wollstonecraft assert about individuals in position of power? ஒருத்தர் பவரில் இருக்காரு அப்படின்னா அவங்கள பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, sometime individuals in position of power they become weak because power intoxicate weak men. ஏன் அப்படின்னா தன்னையே ரொம்ப பவர்ஃபுல்லாக காட்டிக்கிற மனுஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா he suffers from inferiority complex. அடுத்தவரை அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த பவர் போதையில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் உண்மையாலுமே they are not strong men but they are weak men. When you get into the power seat, if you try to force your ideology on people who have selected you, then you are a weak man. ஆனால் ஒரு ஸ்ட்ராங் மேன் என்ன பண்ண மாட்டான், பவர் போதையில் ஆட மாட்டான். he will not use power wrongly அப்படிங்கிற இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்கிறாங்க. weak men they will use power wrongly, they will become tyrants. but strong men they will meticulously ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த பவரை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ரெண்டையும் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, மெஜாரிட்டி ஆர் வீக் மென் பிகாஸ் ஒன்ஸ் தே கெட் பவர் தே வில் எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஓவர் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹோப் யூ ஹவ் காட் த இன்ஃபர்மேஷன் ரைட். கொஷின் நம்பர் 12. How does Mary Wollstonecraft characterize the progress of civilization? இப்போ civilization வந்து அப்படியே டெவலப் ஆகி போயிட்டுருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சிவிலைசேஷன் மேல் அவங்களுடைய காலகட்டத்தில் இருந்த சிவிலைசேஷனை பற்றி அவங்க சொல்லும் பொழுது இட் இஸ் பேட்ரியார்க்கல் சிவிலைசேஷன். பேட்ரியார்க்கல் சிவிலைசேஷன். இந்த பேட்ரியார்க்கல் சிவிலைசேஷன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, இட் இஸ் நாட் அ பிளெஸிங். அக்கார்டிங் டு மேரி wollstonecraft, பேட்ரியார்க்கல் சிவிலைசேஷன் இஸ் அ கர்ஸ். ஏன் அப்படின்னா பேட்ரியார்க்கி விமனை க்ரஷ் பண்ணுது. ஓகே, விமனை க்ரஷ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கு சரியான ஆன்சர். ஓகே, கொஷின் நம்பர் 13. வாட் இஸ் மேரி wollstonecraft's ஒப்பீனியன் அபவுட் லிபர்ட்டி? லிபர்ட்டியை பற்றி அவங்க என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுடைய கான்டெக்ஸ்ட்டை நம்ம பார்க்கணும் இந்த கொஷினை. அபவுட் லிபர்ட்டி, லிபர்ட்டி அவங்க காலகட்டத்தில் லிபர்ட்டியை பற்றி பேசினவங்கள அவங்க கருத்தில் கொண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லிபர்ட்டி இஸ் கன்சிடர்ட் டு பி அ கன்வீனியன்ட் ஹேண்டில் ஃபார் மாக் பேட்ரியாட்டிசம், நாட் ரியல் பேட்ரியாட்டிசம். ஓகே, உண்மையாலுமே தேசபக்தி உள்ளவன் லிபர்ட்டியை பற்றி கூச்சல் போட்டு பேச மாட்டான், ஆக்ஷனில் குதிப்பான். he will try to change completely. ஓகே, நீங்கள் அமெரிக்கன் ஸ்காலரில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அமெரிக்கன் ஸ்காலர் த எஸ்ஸேல தேர் இஸ் அ மென்ஷன் அபவுட் ஆக்ஷன் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வேர்ட்ஸ். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, காமனாக லிபர்ட்டியை பற்றி பேசுகிறவங்க, லிபர்ட்டியை பற்றி தோஸ் ஹூ ஸ்பீக் அபவுட் லிபர்ட்டி அதை எழுதிடுறாங்க. தோஸ் ஹூ ஸ்பீக் அபவுட் லிபர்ட்டி, வார்த்தையில் மட்டும் லிபர்ட்டியை பற்றி பேசுகிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, தே யூஸ் இட் ஆஸ் அ கன்வீனியன்ட் ஹேண்டில். அதை வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லவங்க மாதிரி காட்டிக்கிறாங்க. உண்மையாலுமே தே ஆர் நாட் பேட்ரியாட்ஸ். ஓகே, கொஷின் நம்பர் 14. ஓகே, கொஷின் நம்பர் 14 என்ன சொல்லுது? ஹவு டஸ் மேரி wollstonecraft describe the opinions of the weak and common man? வீக் அண்ட் காமன் மேனுடைய ஒப்பீனியன் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஸ்டீப்ட் இன் வாட் ஆஃப் கன்சக்ரேட்டட் அத்தாரிட்டி. ஓகே, இந்த வீக் மேன் கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன் யாருடைய ஒப்பீனியன்? அவனுடைய ஒப்பீனியனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. த காமன் மேன் நெவர் திங்க்ஸ். த வீக் மேன் டசன்ட் திங்க். ஹீ இஸ் லைக் த பேரட். ஒரு கிளி மாதிரி யாருடைய ஒப்பீனியனை தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த அவன் கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுருக்கான் இல்லையா, யாரோ ஒருத்தர் ஹீரோவாக மாக்கியிருக்கானே, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தான் இந்த வீக் ஆர் த காமன் மேன் வில் பி டெல்லிங். சரியா?
அப்போ அந்த வீக் மேனுடைய ஒப்பீனியன், காமன் மேனுடைய ஒப்பீனியன் ஒரு நல்ல திங்கரோட ஒப்பீனியனா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது யாருடைய ஒப்பீனியன்? அவன் ஒருத்தரை கான்சென்ட்ரேட் பண்ணி ஹீரோவாக தூக்கி மேலே வச்சுருக்கான் இல்லையா அந்த பவர் சீட்டில், அவங்க கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன் தான் இந்த காமன் மேன் பேரட் மாதிரி ஒப்பிக்கிறான். அவனுக்குன்னு தனியாக யோசிக்கிறதுக்கான திறன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். மூவிங் டு கொஷின் நம்பர் 15. What term does Mary Wollstonecraft use to describe the moral impact of clergy's influence? Okay, இந்த clergy அவங்களுடைய moral impact என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, the impact that they create on morality is prejudicial. Prejudicial அப்படின்னு சொன்னீங்கன்னா it is biased. Okay, it is biased. Okay, their influence on morality is biased. அவங்க மொராலிட்டியை எது சரியான மொராலிட்டின்னு சொல்லலை. ஏன் அப்படின்னா they always side with the power seat. யார் பவர்ஃபுல்லாக இருப்பாங்களோ அவங்க சைடில் தான் சாய்வாங்க. எது உண்மையோ அது பக்கத்தில் சாய மாட்டிக்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ we should take this word. Now going to question number 16. What is Mary Wollstonecraft view on the clergy's mean to rise in their profession? இப்போ இந்த குருமார்கள் தங்களுடைய ப்ரொஃபஷனில் மேலே போகணும், ரேங்கிங்கில் போகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? what do they actually do அப்படின்னு சொல்லும் பொழுது they say they always blindly submit to the higher ups. மேலே இருக்கவங்க எதை சொல்கிறாங்களோ அதை அப்படியே கண்மூடித்தனமாக செய்வாங்க. அப்படி செய்கிறவங்க தான் மேலே போவாங்க. எதிர்த்து கேள்வி கேட்குறவங்க மேலே போக மாட்டாங்க. அதுதான் இவங்களுக்கு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ ஈவன் among clergy there is blind submission to authority, to the dictates given by tyranny அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. Question number 17. How does Mary Wollstonecraft characterize the desire for riches and self-love in the society? இது ஏற்கனவே சொன்னது தான். ஹியூமன் ரேஸுக்கிட்ட என்ன இருக்குது? த டிசையர் ஃபார் ரிச்சஸ் இருக்குது, செல்ஃப் லவ் இந்த சொசைட்டி இருக்குது. இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஓவர்வெல்மிங், இட் இஸ் டூ ஹை, இட் இஸ் டூ ஹை. இன்றைக்கி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இந்த சொசைட்டியில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி என்ன தான் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும், எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை மனிதர்களிடம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now coming to question number 18. What does Mary Wollstonecraft say about passions implanted in man? Okay, the passions implanted நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, what this passion, what is that passion அப்படின்னு அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. the passion நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உத்வேகம் பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, it is this passion is too much of reasoning. இன்னைக்கு ரீசனிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. the passion in man is too much reasoning. ஓகே, இந்த டூ மச் ரீசனிங் இருக்கும் பொழுது we try to நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளையே பெருசாக பார்ப்போம், நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள ரொம்ப சிறியவர்களாக பார்ப்போம். that is overpowering reason. ஸோ the passion, the predominant passion என்ன, நிறைய passions இருக்குது. அதில் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறது dominant passion. ஓகே, dominant passion. the dominant உணர்வு என்ன அப்படின்னா reason. the dominant passion is reason. ஓகே, ஸோ அவங்க ரீசனை பற்றி ரொம்ப அதிகமாக பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். Question number 19 வாங்க. How does Mary Wollstonecraft describe the vices of young idlers in Garrison Town? என்ன சொல்கிறாங்க? Garrison Town பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த Garrison Townல there are many young people as idlers. idlersனால் எந்த வேலையும் செய்யாமல் வெட்டி ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. அவங்க செய்யக்கூடிய தவறுகள் என்ன? young people should not be submissive, they should stand for truth அப்படிங்கிறது இருக்குது. young people are always very active, dynamic. அவங்க என்ன பண்ணணும், எப்பொழுதுமே உண்மையின் பக்கம் நிற்கணும். ஓகே, ஆனால் அந்த கேரிசன் டவுனில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, they are pleasure lovers. அதை தான் இங்கே சொல்கிறாங்க, they are pleasure lovers. they are pleasure lovers. ஏன்னா அங்கே அந்த கேரிசன் டவுனில் இருக்கக்கூடிய அந்த மிலிட்டரி
என்ன பண்ணுறாங்கன்னா they don't want people to think. அப்போ எதை அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா they encourage people to enjoy themselves in kind of parties, in kind of dances where women are objectified. இந்த பெண்களை வந்து காட்சிப்படுத்தி அதில் வந்து இந்த ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே மூழ்கடிச்சிருவாங்க. அது that is the evil of the young idlers, always being in the world of imagination அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Question number 20. What is Mary Wollstonecraft's overall tone towards the state of society in this 6 chapters? In 6 chapters. And the 6 chaptersல 1 to 6 chaptersல அவங்களுடைய டோன் என்ன? Okay, in 1 to 6 chapters, what is her tone அப்படின்னு கேட்டிங்கன்னா, she is very very critical, ரொம்ப critical. ஏன் அப்படின்னா எடுத்த எல்லா டாபிக்ஸ்லையும் எல்லா மேல்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அக்கு வேற அணி வேற she is analyzing, so it is called skeptical. Okay, skeptical. Okay, doubting. Number 21. Question number 21. What is the main argument presented by Mary Wollstonecraft regarding the tyranny of man? அப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னா, according to Mary Wollstonecraft, man is exercising tyranny. Tyranny அப்படின்னா complete control. Man is exercising complete control. Okay, அவங்க complete control exercise பண்ணுறாங்க. ஓகே, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன மாதிரி டெரனியை மேன் எக்ஸசைஸ் பண்ணுறான் அப்படின்னா, மேன் ட்ரைஸ் டு டிக்டேட் வாட் விமன் ஷுட் ஸ்டடி ஆர் ஹவு விமன் ஷுட் ஸ்டடி. அப்போ அவன் தான் என்ன பண்ணுறான், விமன் என்ன படிக்கணும் அப்படின்னா, தே ஷுட் பி டாட் டு ப்ளீஸ் அண்ட் டிபெண்ட் ஆன் மென். பெண்களுக்கு என்ன மாதிரி கல்வி கொடுக்கணும் அப்படின்னு மேன் வந்து ஒரு டைரண்ட்டாக டிசைட் பண்ணுறான். அவன் பெண்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்காம அவனே டிசைட் பண்ணியே சொல்கிறான், பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆண்களை ப்ளீஸ் பண்ணால் மகிழ்வித்தா போதும், அப்புறம் ஆண்களை சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சில தேவையான விஷயங்களை, வீட்டுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொடுங்க, அவங்கள எப்படி வந்து ஆண்களை சார்ந்து வாழ வைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிக் கொடு, நம்ம வந்து திணிப்போம் மறைமுகமாக அப்படின்னு பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ விமென் ஆர் மேட் டிபெண்ட் ஆன் மென். ஓகே, ஸோ த எஜுகேஷன் சிஸ்டம் இட் செல்ஃப் இஸ் ஃப்ளாட். ஏற்கனவே நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம் ஃபர்ஸ்ட் வீடியோவில். ஓகே, கம் டு கொஸ்டின் நம்பர் 22. வாட் இஸ் த ப்ரிவைலிங் ஒப்பீனியன் அபவுட் த கிரியேஷன் ஆஃப் உமன் ஃபார் மேன்? ஓகே, அப்போ தெர் இஸ் அ காமன் ஒப்பீனியன். என்ன காமன் ஒப்பீனியன்? இது பைபிள் பேஸ்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ரொம்ப பாப்புலரான ஒப்பீனியன். என்ன பாப்புலரான ஒப்பீனியன்? தட் உமன் இஸ் நாட் அ பீயிங், பட் woman is somebody who is created for man. ஆணுக்காக படைக்கப்பட்டவள் தான் பெண். இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, it came from the Genesis. and Genesis உடைய ஆத்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, it was an inspired work by Moses. The first 5 books were in the Old Testament. Old Testamentல first 5 books உடைய ஆத்தர் வந்து மோசஸ். அவர் என்ன சொல்லியிருக்காரு, Eve is literally taken from Adam's rib. ஆண்லேருந்து தான் பெண் வந்தாங்க. அப்படிங்கும் பொழுது பெண்ணுக்கு வந்து அங்கே மதிப்பு மரியாதை இருக்காது சொசைட்டியில். ஆணில் தானே வந்தா, அப்போ ஆண் தானே முக்கியம். அப்போ திஸ் இஸ் பிப்ளிக்கல், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் அ காமன் ஒப்பீனியன். பெண் வந்து பெருசு கிடையாது, ஆண் தான் பெருசு, இது பைபிளில் தான் வந்துச்சு அப்படின்னு மேரி வோல்ஸ்டோன்கிராஃப்ட் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. கம்மிங் டு கொஸ்டின் நம்பர் 23. என்ன கொஸ்டின் நம்பர் 23 என்ன சொல்லுது? வாட் டஸ் மேரி வோல்ஸ்டோன்கிராஃப்ட் ஆர்கியூ அபவுட் த இம்பேக்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆன் ஃபீமேல்ஸ்? இந்த ஆண்கள் கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் எப்படி பெண்களை பாதித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் ஒரு கட்டமைத்த அந்த எஜுகேஷன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இட் மேட் விமன் வீக். ஓகே, இட் மேட் விமன் வீக். அவங்கள பற்றி ஒரு மென்டல் ஐடியா என்ன க்ரியேட் பண்ணாங்கன்னா, வி ஆர் வீக் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜியை விமனுடைய மைண்டுக்குள்ளார ஆண்கள் புகுத்திட்டாங்க. ஸோ தே வேர் மேட் டு பிலீவ் தட் தே ஆர் வீக்.
Okay, women made to believe that they are weak. Made to believe. Simplify பண்ணுறேன். Believe they are weak. நம்ம வீக் பீயிங்ஸ் அப்படின்னு அவங்களே நம்புகிற அளவுக்கு ஒரு எஜுகேஷனை வந்து ஆண்கள் கட்டமைச்சிட்டாங்க. they have created it அப்படின்னு சொல்கிறாங்க. Now going to question number 24. How does Mary Wollstonecraft characterize standing armies in relation to men with strong passion? ஓகே, அப்போது ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மி இருக்குது. அங்கே அந்த ஸ்டாண்டிங் ஆர்மியில் யார் இருப்பா அப்படின்னா they are only men. அண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேஷன் வந்து ரொம்ப ராவான பேஷன். அந்த மென் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே ஆல்வேஸ் ஓவர் பவர் விமென். எங்கே இருந்தாலும் சரி, ஆர்மியில் மட்டும் இல்லை, இந்த ஸ்டாண்டிங் ஆர்மி ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு வாரில் ஒரு பிளேஸில் ஒரு சீச் இருக்குது, அந்த வார் அந்த ஆர்மியில் இருக்கக்கூடிய என்ன பண்ணுவாங்க, தே ஓவர் பவர் விமென். ஓகே, தே ஓவர் பவர் விமென். So that is the information. Moving to question number 25. Question number 25 என்ன சொல்லுது? What is Mary Wollstonecraft's perspective on the prevailing opinion that women were created for men? அப்போ மேரி wollstonecraft என்ன மாதிரி ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா, there is a common opinion. அந்த ஒப்பீனியனை பற்றி மேரி wollstonecraft சொல்கிற விஷயம் என்ன என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, this prevailing opinion எங்கே இருந்து வந்துச்சுன்னு அவங்க தான் சொல்கிறாங்க. This prevailing opinion about women as created from men, it came from the Bible. It came from Bible. This idea came from Old Testament. Moses அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. This will be useful for you. Okay, question number 26 பாருங்க. Question number 26 என்ன சொல்லுது? What is the consequence according to Mary Wollstonecraft when a man who has been taught to please loses her husband's love? அப்போ ஒரு விமனை வந்து என்ன மாதிரி ஒரு எஜுகேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, a woman should normally என்ன பண்ணணும், you should please a man, woman please man அப்படிங்கிற மாதிரி ஒரு எஜுகேஷன் கொடுத்து வச்சுருக்கோம். இதுதான் நம்ம கொடுத்துருக்க எஜுகேஷன். இப்போ given this condition, இப்போ ஒரு ஒய்ஃப் இருக்கிறா, இந்த ஒய்ஃப் வந்து when she loses her husband's love, இந்த மேன் வந்து வேற ஒரு பக்கம் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டானா, what will happen to this woman அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, a woman who is taught to please men even after marriage, when she doesn't get love from the husband, என்ன பண்ணுவாங்கன்னா, she will try to please other men. அப்போ கணவன்கிட்ட இருந்து அன்பு கிடைக்காத ஒரு மனைவி, ஏன்னா அவளுக்கு நேச்சுரலி she is trained only to please men. அப்போ போகிற வர்ற ஆண்களை வந்து என்ன பண்ணுவாள், ப்ளீஸ் பண்ண முயற்சி செய்வாள். நிறைய பேர் ஒரு என்ன பண்ணுவாங்க, அவகிட்ட அவள்கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்க்குவாங்க, எல்லாத்தையும் அவள் ப்ளீஸ் பண்ண நினைப்பா. ஸோ it is not to find fault with women. ஸோ நம்ம ப்ரெசன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி பெண்களை வீக் ஆக்கி வச்சுருக்கு. அப்படி மாரலி இம்மாரலாக அந்த விமனை மாற்றி வச்சுருக்கிறீங்க இந்த எஜுகேஷன் கொடுத்து. we should change this. education should be equally given அப்படிங்கிறது அவங்களுடைய ஆர்கியூமெண்ட். பாருங்கள் எவ்வளோ லாஜிக்கலாக ஆர்கியூமெண்ட். ஸோ the argument made by this woman Mary Wollstonecraft is logical argument. It is logical argument. லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட். அவங்களுடைய ஆர்கியூமெண்ட் வந்து இருக்கிற விஷயத்தை அப்படியே என்ன பண்ணுறாங்க, லாஜிக்கலி ஆர்கியூ பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கொஷின் நம்பர் 27. What does Mary Wollstonecraft characterize the cardinal virtue recommended for women? ஓகே, அப்படின்னா இந்த உலகம் வந்து ஒரு சில வர்ச்சியூஸ் வந்து விமனுக்குன்னு கொடுத்துருக்குறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணி இருக்குது. the present education system has recommended ஒரு சில இதெல்லாம் கட்டாயம் பெண்கள் ஃபாலோ பண்ணணும்னு வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, these are the three: gentleness, docility and affection. docile, ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்கணும், ஜென்டிலாக இருக்கணும், ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கணும். தீஸ் ஆர் த கிவன் ரெக்கமெண்டேஷன். இதுதான் வர்ச்சு. ஓகே,
அச்சம் நாணம் பயிர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கற்பு அப்படின்னு தமிழில் சொல்லியிருக்காங்க, கட்டமைப்பு. அதே மாதிரி அவங்க வெஸ்டர்ன் வேர்ல்டுலேயும் அதே மாதிரி அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படிங்கிறது, அப்புறம் கற்பு, அந்த விஷயங்களை எல்லாம் தமிழ்லேயும் கட்டமைச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஆண்களுக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னா அதை பற்றி யாருமே பேசலை. அதே மாதிரி தான் இங்கேயும் பெண்களுக்குன்னு இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு சில விஷயங்கள் எதெல்லாம் அடிமைப்படுத்தக்கூடியதோ அதெல்லாம் பெண்களுக்குன்னு கொடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னு அவங்க நோட் பண்ணுறாங்க. Question number 28. What does Mary Wollstonecraft argue about the historical treatment of women as a weaker and more oppressed half of the species? ஓகே, இதில் பாருங்கள் நிறையா இருக்குது இன்ஃபர்மேஷன். நம்பர் 1, historically how are women treated? Number 1, they are treated as weaker and oppressed half of the species. அவங்கள வீக்காக தான் ட்ரீட் பண்ணாங்க. நம்பர் 2, ஒப்ரெஸ்டாக ட்ரீட் பண்ணாங்க. இந்த மனித இனத்திலேயே ரொம்ப வீக்கான ஸ்பீசிஸாகவும் ஒப்ரெஸ்டான சபார்டினேட் ஸ்பீசிஸாகவும் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதை பற்றி அவங்க சொல்லும் பொழுது என்னென்னா, இந்த மாதிரி காமன் அவங்க ஹிஸ்டாரிக்கல் ட்ரீட்மெண்ட் வரும் பொழுது விமென் வந்து எப்படி இருந்தாங்களாம், வாட் இஸ் கன்சிடர்ட் டு பி த பெஸ்ட் ரோல் ஃபார் உமன்? விமென் ஷுட் பி பாசிவ் இண்டோலன்ட் விமென் அண்ட் தே ஆர் கன்சிடர்ட் டு பி த பெஸ்ட். ஓகே, ஒரு ஹஸ்பண்ட் வர்றான், ஒய்ஃபை போட்டு அடின்னு அடிக்கிறான் அப்படின்னா ஷீ ஷுட் நாட் ரியாக்ட். கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடியெல்லாம் வாங்கிட்டு எவன் அமைதியாக இருக்காளோ அவள் தான் வெரி குட் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ராங்கான ஒரு ஒப்பீனியன் இந்த சொசைட்டியில் இருக்குது. திஸ் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறாங்க. மூவிங் ஆன் டு கொஷின் நம்பர் 29. வாட் இஸ் மேரி wollstonecraft's ஸ்டான்ஸ்? அவங்களுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன on the argument regarding the subjugation of women? ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, she says this should not be, விமனை வந்து நீங்கள் சப்ஜிகேட் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க கிளியர் கட்டாக சொல்கிறாங்க. Now we move on to question number 30. According to Mary Wollstonecraft, what will happen as sound politics diffuse liberty? இப்போ ஃப்ரீடம் அப்படிங்கிறத பாலிட்டிக்ஸ் வந்து ஓகே, what will happen as sound politics diffuse liberty? இப்போ சவுண்டாக நம்ம வீக் பாலிட்டிக்ஸ் தான் இப்போ இருக்குது. ஒருவேளை சவுண்டு பாலிட்டிக்ஸ் if it is stepping in, what will be the status of men and women? men and womenக்கு கொஞ்சம் லிபர்ட்டி அதிகமாக கிடைக்குமே. ஆனால் இப்போ வந்து அந்த லிபர்ட்டி இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாமே இட் இஸ் கிவன். ஒருவேளை ஒரு சவுண்டு பாலிட்டிக்ஸ்னால் குட் பாலிட்டிக்ஸ், இப்போ இருக்கக்கூடிய அவங்க டைமில் இருந்தது பேட் பாலிட்டிக்ஸ், அவங்க பொறுத்தவரை குட் பாலிட்டிக்ஸ் ஆர் குட் பொலிட்டீஷியன்ஸ் ஒருவேளை வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மேனையும் உமனையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, mankind will become more wise and virtuous when men and women, when they are treated equally, என்ன நடக்கும்? they will become wise and virtuous அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. Now இந்த நேரத்தில் let me put it back to you. Dear teachers, those who are watching this video, I have given the link for the playlist, and I have assorted all the videos into the playlist unit wise. If you have missed out any video, you can always visit those videos and play those videos and update your preparation. நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டு போங்க, ஏதாவது வீடியோஸ் மிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள், அந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகிடும். ஸோ கைண்ட்லி வாட்ச் த வீடியோ ஃபுல். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு ஏதாவது டவுட்ஸ் அது மாதிரி இருந்ததுன்னா யூ ஆல்வேஸ் கெட் பேக் டு த கமெண்ட் செக்ஷன் அண்ட் ப்ளீஸ் டூ subscribe and ensure that all the videos come to your inbox. There is a notification that comes to you. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை சேருங்க. let them also benefit by this video. Okay, let's continue with a few more questions. நிறைய questions எடுத்திருக்கேன் so that you are thorough with this lesson. Let's move to question number 31. What is Mary Wollstonecraft's view on the scepter of man? ஒன்றும் இல்லை, இதில் சிம்பிளாக சொன்னீங்கன்னா man has the scepter அப்படின்னா man is the ruler. அதை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க? man has the power.
மேன் இஸ் த பவர்ஃபுல், அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நம்ம கொஷின் கேட்டால் என்ன அப்படின்னா, மேன்ஸ் பவர் இஸ் நாட் யூஸ்டு ப்ராப்பர்லி, இட் இஸ் ஒன்லி எக்ஸ்டெண்டட் டு விமென். விமனை வந்து கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினைக்கிறான், அந்த பவரை வேறு எதுவும் கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. மேன் இஸ் பவர்ஃபுல், பட் அதை பாசிட்டிவாக பயன்படுத்தாமல் விமன்கிட்ட மட்டும் தன்னுடைய பவரை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் நம்பர் 32. வாட் டேர்ம் டஸ் மேரி wollstonecraft யூஸ் டு டிஸ்கிரைப் த டிசையர் ஆஃப் ப்ளீஸிங் டாட் டு விமென்? இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில், அவங்க காலத்தில் இருந்த எஜுகேஷன் சிஸ்டம், அவங்க மேரி wollstonecraft அதை தான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, விமென் ஆர் டாட் தட் த டிசையர் ஆஃப் ப்ளீஸிங் இஸ் குட். ஓகே, அடுத்தவங்கள நம்ம ப்ளீஸ் பண்ணணும். யாரை ப்ளீஸ் பண்ணணும்? மென்னை ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை அவங்க ஒரு டேர்மாக காயின் பண்ணியிருக்காங்க. என்ன டேர்ம் அப்படின்னா, திஸ் இஸ் அ கன்னிங் பிளான். திஸ் இஸ் அ கன்னிங் பிளான் கிரியேட்டட் பை மென். கன்னிங் பிளான் கிரியேட்டட் பை மென். கன்னிங்காக மென் இந்த மாதிரி ஒரு எஜுகேஷனை விமெனுக்கு கொடுத்துருக்கான். Cunning plan of men to keep women under control. To keep women under control. விமனை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக அவன் க்ரியேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கொஷின் நம்பர் 33. How does Mary Wollstonecraft characterize officers in standing army? And the officers in standing army என்ன மாதிரி கேரக்டராக இருந்தாங்க அப்படின்னா, they were not really virtuous, they are very fond of dancing and ridicule. பெண்களை ஒரு போகப் பொருளாகவே they treated women as objects of sexual pleasure, not as subjects. அந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. Question number 34. What according to Mary Wollstonecraft is the consequence when the husband ceases to be a lover? ஒருவேளை ஹஸ்பண்ட் வந்து, இது ஏற்கனவே சொன்ன கொஷின் தான், உடனே என்ன பண்ணுவாங்க? when the husband ceases to be a lover, என்ன பண்ணுவாங்க? women என்ன பண்ணுவாங்க? women start being jealous of the other women. ஓகே, நம்ம ஹஸ்பண்டு நம்மக்கிட்ட லவ்விங்காக இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுடைய ஹஸ்பண்ட் வந்து என்ன அவகிட்ட லவ்விங்காக இருக்கா. ஸோ திஸ் woman will be jealous about that woman and she will try to draw the attention of that woman's husband towards herself. அப்படி தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். Question number 35. According to Mary Wollstonecraft, what is the prevailing opinion about the creation of woman for men? அப்படின்னு சொன்னால் it is again இது வந்து மோசஸுடைய பொயட்டிக்கல் ஸ்டோரியிலேருந்து வந்தது அப்படின்னு ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, சாரி. ஓகே, ஸோ இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக வர்றது ரொம்ப நல்லது தான். ஏன் அப்படின்னா, இட் கம்ஸ் ஃப்ரம் த பைபிள் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட். அவங்க அடிக்கடி இந்த பைபிளை பற்றி இந்த பர்டிகுலர் காமன் ஒப்பீனியன் தட் women were created for man எங்கேருந்து வந்தது அப்படின்னா, இட் கேம் ஃப்ரம் த பைபிள் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. சாரி, லெட்ஸ் மூவ் டு தட் கொஷின். ஓகே, கொஷின் நம்பர் 36. How does Mary Wollstonecraft view the progress of civilization in relation to women? இந்த civilization progress ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிற மேனும் ப்ராக்ரஸ் ஆகணும், உமனும் ப்ராக்ரஸ் ஆகணும். ஆனால் when in relation to women it becomes a curse. ஏன்னா women வந்து they are not progressing. Okay, women are not progressing அப்படிங்கிறத அவங்க ஃபைல் பண்ணுறாங்க. They are not progressing, they are going back. Men மட்டும் they are progressing in the civilization, women are not progressing. So from the point of view of women, civilization is a curse. Okay, point of view of women, திருப்பியும் ஃபைல் பண்ணுறேன். From the point of view of women, it is a curse. Question number 37. What is Mary Wollstonecraft's opinion about passive indolent women? அப்போ ஒரு சில குரூப் ஆஃப் விமன் இருக்காங்க. என்ன அப்படின்னா, தே ஆர் வெரி வெரி பேசிவ். எது நடந்தாலும் ஓகே, அந்த மேன் வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்னு இருக்கிறவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தே ஆர் ஆஃப் த ஒப்பீனியன் தே மேக் த பெஸ்ட் வைஃப்ஸ்.
ஓகே, அமைதியாக இருக்கிறாங்க, எதுவுமே எதிர்த்து பேசாமல் இருக்காங்கன்னா தே மேக் பெஸ்ட் ஒய்ஃப்ஸ் பட் நாட் குட் விமென், தே ஆர் நாட் வர்ச்சுவஸ் விமென் அப்படின்னு மேரி wollstonecraft ஃபைல் பண்ணுறாங்க. நவ் கமிங் டு கொஷின் நம்பர் 38. கொஷின் நம்பர் 38 என்ன சொல்லுது? அக்கார்டிங் டு மேரி wollstonecraft வாட் வர்ச்சு ஆர் கன்சிஸ்டன்ட்லி ரெக்கமெண்டட் ஃபார் விமென்? இது ஏற்கனவே சொன்னது தான். இந்த ஆணாதிக்க உலகம் இந்த ஒரு 3 குவாலிட்டியை தான் திருப்பியும் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க விமனுக்கான குவாலிட்டின்னு. பட் இது மட்டும் விமனுக்கு பத்தாது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒப்பீனியன். கொஷின் நம்பர் 39. Let me go to 39. Question number 39 என்ன சொல்லுது? How does Mary wollstonecraft characterize the science of politics in chapter 1 to 6? There is politics science. அப்படின்னு கேட்டிங்கன்னா the science of politics of her time is described as something in its infancy. அது ஒரு குழந்தை மாதிரி இருக்குது சார். அந்த குழந்தை மாதிரி இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுது அப்படின்னா she is drawing an analogy. என்ன அனாலஜி அப்படின்னா, இந்த குழந்தைங்க என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த குழந்தைங்க வந்து ஒரு குழந்தை வந்து தன்னை முன்னிலைப்படுத்திட்டு மற்ற குழந்தைகளை வந்து எல்லாத்தையும் சப்ஜெக்ட்ஸ் ஆக்கிடும். ஸோ த சயின்ஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஹர் டைம் இஸ் இன் இட்ஸ் இன்ஃபென்சி. குழந்தை பருவத்தில் தான் இருக்குது, இன்னும் மெச்சூர் ஆகலை. இட் இஸ் இம்மெச்சூர், இட் இஸ் நாட் மெச்சூர். எப்போ வந்து விமனை ஈக்குவலாக நடத்துகிறாங்களோ அப்போ தான் அது மெச்சூர் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, now question number 40. What does Mary wollstonecraft suggest about the present perception of bodily strength? இப்போ bodily strength படி பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, men have very strong constitution. ஆண்கள் தான் நல்ல உடல்வாகு உடையவர்கள். men are strong. அப்போ ஆப்போசிட்டான ஒப்பீனியன் என்ன? திஸ் இஸ் அ காமன் ஒப்பீனியன். men are strong. And Mary wollstonecraft also accepted, yes, men are strong, but in all other aspects women are equal to men. அது ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும் அல்லது எக்கனாமிக்கலாக இருக்கட்டும், they are capable of working அப்படின்னு நீங்கள் சொஜனர் ட்ரூத் பேசியிருப்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? இமோஷ்னலி ஸ்பிரிச்சுவலி யார் ஸ்ட்ராங்கா? women are strong like men, but physically men are strong அப்படின்னு இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. Going to question number 41. Okay, what is question number 41? According to Mary wollstonecraft, what is the basis for natural superiority of man over women? Naturally, man is superior. எந்த ஒரு ஆஸ்பெக்டில் அப்படின்னு மேரி wollstonecraft கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறாங்க? நேச்சுரலி மேன் இஸ் endowed with physical strength. மேன் அப்படிங்கும்போது அவனுக்கு வந்து எது இருக்குது? ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குது. அது வந்து அவனுக்கு ஒரு கிஃப்ட்டு. ஆனால் விமனுக்கு அது இல்லை அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஃபஸ்ட் வேவ் ஃபெமினிசத்தில் வந்து ஆண்கள் யோசிக்கிற மாதிரி யோசிக்கிற ஐடியாலஜி தான் மேரி wollstonecraftல இருக்குது. ஆனால் சொஜனர் ட்ரூத் என்ன சொல்லுவாங்க? தட் இஸ் நாட் த கேஸ். ஐ ஹேவ் born 13 children அப்படின்னு அவங்க போல்டாக சொல்கிறாங்க. aren't I a woman அப்படிங்கிற அந்த இசையில். ஸோ we need to make a comparative study. ஏன்னா ரெண்டுமே நமக்கு ப்ரிஸ்கிரைப். Okay, now coming to 42. How does Mary wollstonecraft view the distinction of sex in children's play? என்னென்னா அந்த குழந்தைகளுடைய அந்த கேமை வந்து அவங்க கையில் எடுத்துகிட்டு அதிலிருந்து நமக்கு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, அந்த குழந்தையுடைய கேம்ஸில் இருந்தே இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ஷீ ஸ்பீக்கிங் அபவுட் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ஸ்டார்ட் ஆகிருது சார். ஓகே, எங்கே ஸ்டார்ட் ஆகுதான்? இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பிளே ஆஃப் சில்ட்ரன். சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு என்ன மாதிரி ரோல் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விமென் பாய்ஸுக்கு வந்து ஓப்பன் ஏரில் விளையாட விடுவோம், ஆனால் கேர்ள்ஸ் வந்து 4 ரூம்ஸ்குள்ளே தான் விளையாட விடுவோம். அங்கேவே டிஸ்கிரிமினேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் கிரவுண்ட் அப்படின்னு அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. Going to question number 43. What is Mary wollstonecraft view on the impact of present modification of society on women's life? இந்த விமென்ஸ் லைஃப்பை எப்படி இந்த ப்ரெசண்ட் சேஞ்சஸ் இந்த சொசைட்டி எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க கொடுக்குற என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த கிவன் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி விமனுடைய லைஃப் அஃபெக்ட் பண்ணிக்கு அப்படின்னா, விமென் டு நாட் நோ தேர் ரியல் ஸ்ட்ரென்த். இன்ஸ்டெட் they only focus on pleasure and on beauty. தங்களை
அழகாக ப்ரெசென்ட் பண்ணணுன்னு மட்டும் தான் நினச்சாங்க. விமென் டு நாட் ஃபோக்கஸ் ஆன் இன்னர் ஸ்ட்ரென்த்தை அவங்க யோசித்து பார்க்கவே இல்லை. இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் த டெவலப்மெண்ட் இன் த சொசைட்டி. அவங்களுடைய காலத்தில் இருந்த விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. 44. How does Mary Wollstonecraft describe the prevailing power of women in society? இப்போ பெண்களுக்கு பவர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, women do not have power. They are systematically degraded. பிளான் பண்ணியே அவங்கள என்ன பண்ணுறாங்க, சீரழிக்கிறாங்க. என்ன மாதிரி சீரழிக்கிறாங்க? இன்டெலெக்சுவல் டீக்ரடேஷன். ஓகே, அவங்க மைண்டுக்குள்ளார பியூட்டியை பற்றி ரொம்ப புகுத்தி இன்டெலெக்சுவலி டீக்ரேடட். ஓகே, என்ன intellectual degraded? They are made to focus on beauty alone. அழகு பற்றி பேசியே அவங்கள அழகுக்கு பின்னாடி ஓட வைக்கிறாங்க, வேறு எதை பற்றியும் யோசிக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now coming to 45, what is Mary Wollstonecraft perspective on the divine right of husband? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் என்ன அவங்களுடைய காலகட்டத்தில் ஹிஸ்டாரிக்கலி there is a divine right attributed to husband. இது ஓகேவா அப்படின்னு கேட்டால் அவங்கள பொறுத்த மட்டும் this is a dangerous belief. ஓகே, ஹஸ்பண்ட்ஸுக்கு வந்து ஒய்ஃப் மேலே எல்லா ரைட்டும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் பிலீஃப் அப்படின்னு அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. கம்மிங் டு கொஷின் நம்பர் 46, how does Mary Wollstonecraft argue regarding the exercise of young creatures in the animal kingdom? அனிமல் கிங்டமில் இந்த யங் creatures என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, the young creatures are given continual exercise. ஆனால் நம்ம இதில் இந்த மாதிரி கண்டினியூவல் எக்ஸசைஸ் கொடுக்கப்படுறது இல்லை. அதுவும் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே இந்த சேம் எக்ஸசைஸ் இஸ் கிவன். ஆனால் இங்கே இன் ஹியூமன் வேர்ல்ட் மேல் இஸ் கிவன். இன் அனிமல் வேர்ல்டில் மேல் ஃபீமேல் தெர் இஸ் நோ டிஸ்பேரிட்டி. ஆனால் இன் ஹியூமன் வேர்ல்ட் என்ன இருக்கான்? தெர் இஸ் டிஸ்பேரிட்டி. சாரி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நல்லா நீங்கள் கேட்டிங்கன்னா இது புரிஞ்சிருக்கும். ஓகே, அவங்களுக்கு ரெகுலர் எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க, மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ஈக்குவலான எக்ஸசைஸ். ஓகே, ஆனால் ஹியூமன் வேர்ல்டில் அது இல்லை, மேலுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. 47, அக்கார்டிங் டு ரூசோ, வாட் சேஞ்சஸ் டஸ் மேரி wollstonecraft advocate in the female manners? அந்த ஃபீமேல்ஸ் வந்து என்ன பண்ணணும், அவங்களுடைய மேனர்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we need to restore the dignity which was lost. அவங்களுக்கான மரியாதை இல்லாமல் போச்சு, அந்த மரியாதையை நம்ம உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரியாதை எப்படி வரும்? when women realize their strength. அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை விமன் ரியலைஸ் பண்ணணும், பியூட்டிக்கு பின்னாடி ஓடக்கூடாது. they should realize their strength realization. that is very important. அதை நம்ம வந்து முன்னெடுத்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now going to question number 48, how does Mary Wollstonecraft characterize the state in which women are born into superior rank of life? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, when women are born, how are they அப்படின்னு கேட்டிங்கன்னா, when they are born into superior ranks of life, it is considered to be unnatural. Question number 49, how does Mary Wollstonecraft attribute the rarity of men of superior ability in the superior ranks of life to? Okay, என்ன சொல்கிறாங்கன்னா, rarity of men of superior ability in the superior ranks of life to அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சில பேர் வந்து they are born with the superior ability in the superior rank of life அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரிச் மென் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, they will be wealthy and they will be enjoying female softness அப்படின்னு சொல்கிறார். Okay, next 150, according to Mary Wollstonecraft, what is the power that women have been denied? பெண்களுக்கு மறுக்கப்பட்ட ஒரு பவர் என்ன அப்படின்னா, the power of generalizing ideas. அந்த உமனுக்கு வந்து பேச்சாற்றல் அப்படிங்கிறது கொடுக்கப்படலை. The right to speak is not being given. Right to speak, right to express
we call that, sorry, right to speak, express என்பது கொடுக்கப்படவில்லை. Question number 51. What does Mary Wollstonecraft identify as a source of female folly and vice? இப்போ பெண்கள் வந்து அவங்களுக்கான மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள்கிட்ட இருக்கிற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, விமென் ஹாவ் நேரோனஸ் ஆஃப் மைண்ட். அங்கேருந்து தான் சார் எல்லா ப்ராப்ளமே தொடங்குது. விமென் ஆர் நேச்சுரலி ஆர் ஆஃப் நேரோனஸ் ஆஃப் மைண்ட், தே ஆர் நாட் வித் ப்ராட் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 52. What does Mary Wollstonecraft lament regarding women and trivial attentions? Women பொறுத்த மட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்க, women are giving very trivial attention. என்ன அப்படின்னா, இந்த தேவையில்லாத சில்லியான விஷயங்களில் பெண்கள் அதிகமாக அட்டென்ஷன் கொடுக்கறதுனால they become degraded. சில்லியான விஷயங்களுக்கு ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி அவங்க சில்லியான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது தங்களுடைய டிக்னிட்டியை அவங்க இழந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Question number 53. What does Mary Wollstonecraft criticize about the argument against instructing the poor? Okay, என்ன சொல்கிறாங்க, ignorance is the answer. Ignorance is a frail base for virtue. Okay, it's a frail base for virtue. அறியாமையிலே மக்களை வச்சுருக்காங்க. ஆனால் என்ன பண்ணணும், அறியாமையில் வச்சுருக்கக்கூடாது. எது சரி அப்படிங்கிறத பற்றி நம்ம டீச் பண்ணணும். Ignorance is not a virtue. That's concept. It is a frail base. Okay, it's a very very weak base for virtue. Appo poor people, if you are not teaching them, they will become evil. So we need to teach the poor. And the poor nu sollumbodhu economical poor illa, it is also ideologically poor. Appa women வந்து ignorant-ஆவே வச்சிருந்தீங்கன்னா they will become evil அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. So women are to be taught. Question number 56. What does Mary Wollstonecraft emphasize in the regulation of a family and education of women? இப்போ ஃபேமிலியை பற்றியும் எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரனை பற்றியும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, we need to understand the strength of the body. ஒரு ஃபேமிலியை வந்து கட்டமைக்கிறது, சில்ட்ரனை பார்க்கும் பொழுது ஈக்குவலி we should concentrate on the physical strength also அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Going to question number 55. According to Mary Wollstonecraft, what does the author wish to see in women? Okay, நம்ம Wollstonecraft வந்து விமன் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், how should women be அப்படின்னா, women should not be emotional beings, they should be rational beings. women எப்படி இருக்கணும், not emotional, they should be rational. கொஞ்சம் எக்ஸாஸ்டிவாக தான் இருக்குது, but then you will not forget things. Okay, I am very sure about it. 15.6. How does Mary Wollstonecraft describe Lord Chesterfield's pursuit of women? Lord Chesterfield அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து how does he treat women அப்படின்னா, he treats women as with a cold heart and as a rascal. Okay, அவர் பெண்களுக்கு பின்னாடி போகிறாரு. he goes after women and his action is considered to be cold hearted and rascal approach. Cold hearted approach and rascal approach. Question number 57. What does Mary Wollstonecraft comment regarding polygamy? நிறைய திருமணங்கள், polygamy, many marriages, அதை பற்றி இவங்களுடைய ஒப்பீனியன் என்ன, more than one அப்படிங்கும்போது மேரி Wollstonecraft என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, she says when a woman is subjected to many marriages, it is physical degradation. அவங்களுடைய physical வந்து degrade ஆகுது. The importance given to the body is reduced. The dignity of the body is coming down அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பெண்களை பாலிகேமிக்குள்ளே உட்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 58. How does author propose to elevate the state of women? எப்படி பெண்களுடைய நிலையை உயர்த்துறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, பெண்கள் எப்படி தங்களுடைய நிலையை உயர்த்திக்கிறது அல்லது பெண்களுடைய நிலையை எப்படி உயர்த்துறது அப்படின்னா, women should educate themselves like men. ஆண்கள் எவ்வாறு என்ன விதமெல்லாம் கற்றுக்குறாங்களோ, என்ன இதெல்லாம் கற்றுக்குறாங்களோ அந்த ஈக்குவல் எஜுகேஷன், திஸ் இஸ் கால்டு, அப்படி ஈக்குவல் எஜுகேஷன் வந்தால் மட்டும்தான், only if we get equal education, women can elevate the state of women. அப்போ தான் அவங்களுடைய ஸ்டேட்டு எலிவேட் ஆகும். Question number 59. What does Mary Wollstonecraft wish
ஃபார் விமென் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ பெண்களுக்கு வந்து என்ன மாதிரி பவர் அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விமென் ஷுட் ஹேவ் பவர் ஓவர் தெம்செல்வ்ஸ். விமென் வந்து அடுத்தவங்க மேலே பவர் தேவையில்லை, தங்கள் மேலே அவங்க பவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணால் போதும். லெட் தெம் ஹேவ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் தெம்செல்வ்ஸ், லெட் தெம் நாட் ரன் பிஹைண்ட் அதர்ஸ். Okay, with that we come to the end of this part. Hopefully the other part will be uploaded in a day. நாளைக்கு பண்ணலான்னு பார்த்தேன், but I don't know whether I'll be able to do. So kindly stay tuned and please watch the video in full, and you can also communicate with me via the chat box. Okay, God bless you all. Thank you.